ஸ்டாலினுடைய விமர்சனத்தில் ஒன்றும் ஆபாசம் எதுவும் கிடையாது, மரியாதை குறைவாகவும் அவர் எதுவும் பேசலை. அவர் தாஸ் அவர்களுக்கு வேலை இல்லை, அவர் ஏதாவது அறிக்கை கொடுத்துட்ருப்பாருன்றது ஐ திங்க் அது ரொம்ப ஒரு லைட்டர் வெயின்னுவாங்க, ரொம்ப சாதாரணமாக சொன்னால் அவர் தவிர்த்திருக்கலாம் இல்லையா? அது தவிர்த்திருக்கலாம். ஏன் தவிர்க்க முடியாதுன்னா மெயின் கொஸ்டனுக்கு பதில் சொல்லாமல் ஸ்டாலின் தப்பித்து போகிறார். பிரச்சனை ரொம்ப சிம்பிள். ஜூலை 10 டான்ஜெட்கோ கூட பிரச்சனை கிடையாது, குற்றப்பத்திரிகையில் டான்ஜெட்கோ இருக்குன்றது கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது கூட அவங்க ஸ்டாண்டர்ட் பதில் வச்சிருப்பாங்க. நாங்கள் இல்லைன்னு வாங்கினாலும் வாங்கலன்னு வாங்கலன்னு செந்தில் பாலாஜி எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒரே போடா போட்டு போயிட்டார், அடிச்சு விட்டு போயிட்டார். கிடையாது, உங்கள் கவர்மெண்ட்டில் தான் அது நடந்திருக்குன்றது தான் சார்ஜ் ஷீட் சொல்லுது. இவங்க அது இல்லை தப்பான தகவல்னு சொல்லிட்டு போகலாம். இப்போ ஜெகன் ரெட்டி சொன்ன மாதிரி, பூபேஷ் பகல் சொன்ன மாதிரி, ஒடிசாவில் சொன்ன மாதிரி அவங்க எல்லாருமே மறுக்கிறாங்க. அந்த மாதிரி இவங்களும் மறுத்துட்டு போயிடலாம். அதுக்கு செந்தில் பாலாஜியோட பதிலுக்கு மேலே கொஞ்சம் கூட போய் இல்லை நாங்கள் 21 நாங்கள் தான் இருந்தோம், ஆனால் நாங்கள் அது மாதிரி எந்த ஒப்பந்தமும் போடலைன்ட்டு போயிடலாம். பட் ராமதாஸ் எழுப்பியிருப்பது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். ஜூலை 10 அதானி கௌதம் அதானி உங்களை சந்தித்தாரா இல்லையா? எஸ் ஆர் நோ, வெரி சிம்பிள்.